வணக்கம் மக்களே. திமுக இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. இதனால முக்கிய புள்ளிகள் கைதாயிருக்காங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணி, மேயர் பிரியா, தமிழன் பிரசன்னா இவங்களோட சேர்ந்து திமுக நிர்வாகிகள் பல பேர் இன்னைக்கு கைதாயிருக்காங்க. ஏன்னா போராட்டம் பண்றதுக்கு இவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனா தாவேகா அரசு அனுமதியை மறுத்து இருக்கு. எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னா, மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவருடைய பதவியை விலகணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. எதற்காக அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, அமைச்சர் சரத் அவர்கள் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் பயன்படுத்துறவங்க எப்படி அந்த செயல்முறை செய்வாங்களோ அதே போல செஞ்ச ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போடுறாரு, தக் லைஃப் மூவ்மெண்ட்னு போட்டு. அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால அந்த மாத்திரையை தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால சமூக வலைதளங்கள்லாம் இப்போ ஒரு மாத்திரையை எடுத்தா இந்த மாதிரி அந்த அளவுக்கு பவுடர் ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியாது, அப்போ இது பொய் தான் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு செஞ்ச செயலால இன்னைக்கே அவருக்கு பேக் ஃபயர் ஆகுது. தாவேகா அரசுக்கும் இது ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகுது. இப்ப தாவேகா அரசு ஃபைனலா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் மீது சிபிஐ விசாரணை நாங்க உட்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஏன் திமுக இந்த மாதிரி ஒரு போராட்டத்துல குதிச்சு ஒரு பெரிய ஒரு அட்ராசிட்டியை கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல நுட்பமா ஒரு விஷயம் இருக்குங்க. கொஞ்ச நாள் முன்னாடி திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மீது கரூர் நெடுஞ்சாலையில டெண்டர் விட்டதுல ஊழல் பண்ணிட்டதாகவும், சாலை போடாமலே சாலை போட்டதா பணத்தை கையாண்டதாகவும் அவர் மேல அறப்போர் இயக்கம் 2022ல கொடுத்த புகாரை லஞ்ச ஒழிப்புத்துறை இப்ப அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, ஏவா வேலு அவர்களுக்கு சொந்தமான 14 இடங்கள்லயே ரைடு பண்ணியிருக்காங்க. இதோட முடியல திமுக எம்எல்ஏ சிவசங்கரன் அவர்களுடைய உதவியாளர் அரசு பதவி வாங்கி தர்றதா 23 லட்சம் மோசடி பண்ணிட்டதா அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் வழக்குல சிவசங்கரன் அவர்களுடைய பேரும் ஈடுபட்டிருக்கு. இப்ப இந்த விஷயத்த நீர்த்து போகி மடைமாற்றுவதற்கு தான் இப்படி ஒரு போராட்டன்ற சடங்கு சம்பிரதாயத்தை மேற்கொண்டு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். யாரு தவறு செஞ்சாலும் நேர்மையான முறையில விசாரணை செய்து தக்க தண்டனை சரியான நேரத்துல வழங்கணும். இப்ப இந்த சம்பவத்து மூலயமா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாவே சோசியல் மீடியால ஹீரோயிசம் காட்டுறேன், இந்த படத்துல எல்லாம் ஹீரோ பண்ற விஷயங்கள்லாம் நம்மளும் பண்ணா அது பயங்கரமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு பேட் பிஹேவியரான விஷயங்கள்லாம் செஞ்சாதான் கெத்து அப்படின்லாம் பண்ணி பதிவு போடாதீங்க. இது என்னைக்கா இருந்தாலும் நமக்கே தான் பேக் ஃபயர் ஆகும். அதற்கு ஒரு பெரிய உதாரணமா அமைச்சர் சரத் அவர்கள் இருக்காங்க. இப்ப அரசியல் ரீதியா இது திமுக காரங்க தான் வெளியிட்டாங்க, அதிமுக காரங்க தான் வெளியிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது யாரோ ஒருத்தவங்க ஸ்கிரீன் ரெக்கார்டு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அவருக்கு உரிய நண்பர்கள் தான் இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு அவரு ஒரு சாதாரண ஒரு நண்பர், இன்னைக்கு அமைச்சர். அந்த பொறாமை, எனக்கு கூட பிறந்தவங்களே இப்ப அப்படிதான் இருக்காங்க. அப்போ உற்றார் உறவினர்கள், தூரத்து நண்பர், யார் வேணாலும் பார்க்கலாம், ஓ இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டியா நீ அப்படின்ற மாதிரியான ஒரு பொறாமையின் வெளிப்பாடா கூட இது இருக்கலாம். ஏன்னா இந்த கால சூழ்நிலை இப்ப அப்படிதான் இருக்கு. அதனால உஷாரா இருந்துக்கோங்க. இப்பவே எடுத்து சோசியல் மீடியால உங்களை நீங்க ஒரு குட் வெர்ஷனாவே நீங்க காட்டுங்க, அப்படியே மாறுங்க, அதுதான் நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காருங்க. என்னன்னா, இந்த மாதிரி தாவேகா அரசு ஆட்சி அமைக்க பல பேர் கூட்டணிக்கு வந்தோம், இன்னும் அவங்களுடைய எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸ் மட்டும் அவங்க விடல அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஏன்னா அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு, தாவேகால இணைய போறாரு. இவரோட சேர்ந்து இது 6வது எம்எல்ஏங்க அதிமுகல இருந்து தாவேகாக்கு தாவுறது. இவங்க எல்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இந்த மாதிரி கட்சி தாவுறாங்க. இவங்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இவங்க ஒரு அதிமுக நபர் அப்படின்னு வாக்களிச்சிருந்திருக்கலாம். அவங்களுக்கும் துரோகம் பண்றாங்க, இத்தனை ஆண்டு காலம் பயணிச்ச அந்த கட்சிக்கும் அவங்க துரோகம் பண்றாங்க. இந்த மாதிரி பணத்துக்காகவும் பதவிக்காகவும் போறவங்களுக்கு உரிய பாடத்தை இந்த இடைத்தேர்தல்ல மக்கள் தான் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, விசிக கட்சி தலைவர் திருமா அவர்கள் தன்னுடைய கட்சியை முழுமையா திமுகல இருந்து விலக்கி கொள்ள போவதாக செய்தி சேனல்ல நியூஸ் போடுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, தாவேகால இணையறதுக்கு அதிமுகல உள்ள எம்எல்ஏக்கள்லாம் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு படையெடுத்துக்கிட்டு வராங்க. அப்ப எங்க இந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறம் நீங்களாம் எங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு எங்க தாவேகா நம்மளை ஓரம் ஒதுக்கிடுவாங்களோ, இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம நம்ம கதை என்ன ஆறுது? இப்பதான் 30 வருஷம் அரசியல்ல நமக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு
ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவரு முழுமையா திமுகல இருந்து தன்னை விலக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அறிகுறியும் இதுல இருந்து தெரிய வருது. இப்ப சொல்ல போனா அவருடைய எம்பி பதவியும் அவரு வேண்டான்னு ராஜினாமா பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடைத்தேர்தல்ல நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இவருடைய இந்த போக்கெல்லாம் இதைதான் காட்டுது. ஒழுங்கா தாவைக்கால நல்லபடியா ஜெல் ஆனோமா, கட்சியை வளர்த்துமா, இன்னும் மேற்கொண்டு ஒரு 4 பேருக்கு பதவியை கொடுத்துமா, லைஃப் அப்படியே நல்லபடியா சுகமா கொண்டு போகணுமா அப்படின்னு தான் போக போறாருன்னு தெரிய வருதுங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னமும் நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.